ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இன்று மாசி மாதம் 3ஆம் நாள் பிப்ரவரி 15 சனிக்கிழமை, திருதியை திதிங்க இன்னைக்கு. ஓகேங்களா? உத்திர நட்சத்திரம். யோகம் அவ்வளவா சரியில்லைங்க இன்னைக்கு. நல்ல நேரம் காலை 10:30 to 12, மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூளம் கிழக்கு முகமாக பயணம் செய்பவர்கள் தயிர் பரிகாரமா சாப்பிட்டுட்டு போங்க. மேஷம், கடன் வாங்கும் சூழல், உணவில் கவனம், புதிய வேலை தேடும் முயற்சி. ஓகேங்களா? பிசினஸ்க்காக கடன் வாங்குறதுக்கு இல்லை குடும்பத்திற்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகும். உணவில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? புதிய வேலை தேடும் முயற்சி. இருக்கிற வேலை ஓகே தான், இருந்தாலுமே அவ்வளோ திருப்தியா இல்லை அப்படின்னு புதிய வேலை தேடும் ஒரு முயற்சியில் இறங்குவீங்க. இன்று பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. ரிஷபம், மனம் மகிழக்கூடிய நல்ல நிகழ்வுகள், குழந்தைகள் மீது கவனம். ஓகேங்களா? உங்களுடைய மனதுக்கு பிடித்தவரை அவங்ககிட்ட பேசுவார்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு மனமகிழும் நிகழ்வுகள், பிசினஸ் நல்லபடியா போகுது, குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது. இப்படி மனமகிழக்கூடிய நல்ல நிகழ்வுகள் எல்லாமே இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் மீது கவனம். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே இன்னைக்கு பார்த்து பண்ணுவீங்க. துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மிதுனம், ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். வீடு நிலம் சார்ந்த சின்ன ஒரு தடைகள் இருக்குங்க. அது என்ன வீடு நிலம் சார்ந்த சின்ன தடைகள் அப்படின்னா, புதுசா ஒரு வீடு மாத்தலான்னு வீடு பாக்குறது நீங்க போவீங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்க பூட்டிட்டு ஓனர் எங்க வெளில போயிருப்பாரு. அதே நேரத்துல லேண்ட் வாங்கலாங்கிற ஒரு ஐடியால அவங்கள போய் பார்த்து பேசலாம் போயிருப்பீங்க. அவங்க என்னன்னா நாளைக்கு வாங்க சார், இல்லைன்னா நாளை மறுநாள் வாங்க சார், அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு சின்ன சின்ன தடைகள் இருக்கு. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. கடகம், முயற்சிகளில் வெற்றி, எழுத்துப்பூர்வமான வேலைகள். ஓகேங்களா? ஒரு பத்திரம் எழுதுறது, சில பேர் பார்த்தீங்கன்னா டயலாக் எழுதுவீங்க. அதாவது கலைத்துறையில் இருக்கிறவங்க டயலாக் ரைட்டர்ஸ் அது மேலே இருப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கதை ஆசிரியர்களாகவே இருப்பீங்க. உங்களோட புக்ஸ் எல்லாம் எல்லாமே எழுதுவீங்க. முயற்சிகளில் வெற்றி. உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் இன்று வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. சிம்மம், பேச்சால் விரயம், வருமானம் உயரும் வாய்ப்பு. வருமானம் வருந்தான். ஓகேங்களா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சின் மூலமாக சில விரயங்கள் இருக்கிறது. ரொம்ப கவனமாக பேசுங்க. பிசினஸ் சம்பந்தமான விஷயமா ரொம்ப கவனமாக பேசுங்க. யார்கிட்டயாவது ஒரு கான்ட்ராக்டை வேலை எடுக்க, அதாவது வேலைக்காக போய் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். 1 மந்த் வேலை பார்க்குறேன், எனக்கு இந்த அளவுக்கு கொடுங்கன்னு சொல்லுவீங்க. அப்புறம் தான் யோசிச்சா பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கேட்டமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே நேரத்தில் பிசினஸ் பண்ணுறவங்களுக்கு இன்று வருமானம் உயரும் வாய்ப்பு இருக்கிறது. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. இன்று கன்னி, லாப நோக்கில் வேலைகள், உடல் மனம் சுறுசுறுப்பு. உங்களுடைய இன்றைய வேலைகள் எல்லாமே ஒரு லாபம். இதுல லாபம் இருக்கா, இதுல வருமானம் இருக்கா, இருந்தா இந்த வேலையை பார்ப்போம்ப்பா, இல்லைன்னா வேலையை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மனசு இருக்கும். உடல் மனம் சுறுசுறுப்பு, எல்லாத்தையும் சுறுசுறுப்பா அழகா பண்ணுவீங்க. ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க இன்னைக்கு. துலாம், வியாபாரம் தொழில் சார்ந்த தடைகள், கொஞ்சம் விரயம் இருக்குங்க. ஓகேங்களா? வியாபாரம் பண்றவங்களுக்கு, தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் சின்ன சின்ன தடைகள் இருக்கு. என்னன்னா அது சம்பந்தமா சில பொருட்கள் வாங்கலான்ட்டு நம்ம கிளம்புவோம். இல்லைன்னா பிசினஸ் சம்பந்தமா சில பேருக்கு ஆர்டர் கொடுப்போம். அதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கு வராது சார், நாளை மறுநாள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி தொழில் சார்ந்த தடைகள், வியாபாரம் சார்ந்த தடைகள், கொஞ்சம் விரயம் இருக்கிறது. கவனமாக கையாளவும் என்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க. விருச்சிகம், வேலைகளில் சிக்கல், சிறு தடைகள், லாபங்கள் தேடி வருங்க. வியாபாரம் பண்ணவங்களுக்கு, பிசினஸ் பண்ணவங்களுக்கு லாபங்கள் தேடி வரும். வேலை பார்க்குறவங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. கவனமாக இருந்துக்கோங்க. சிவன் வழிபாடு பண்ணுங்க. தனுசு, தாமதங்கள், தொழில் சார்ந்த முடிவுகளில் குழப்பம். ஓகேங்களா? பிசினஸ் சம்பந்தமான சில முடிவுகள் டக்குன்னு எடுத்தா தானே அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். அது சார்ந்த முடிவுகள் சின்ன சின்ன குழப்பங்கள் இன்னைக்கு இருக்கும். அதே நேரத்தில் தாமதங்கள், வேலைகள் தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. மகரம், நண்பர்களால் நன்மை, வாழ்க்கை துணை நண்பர்களால் நன்மை, சுபகாரிய நிகழ்வுகள், நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். மனசுக்கு சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வுகள் இன்னைக்கு. வாழ்க்கை துணை, வாழ்க்கை துணைவர், நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. கும்பம், மனதில் சஞ்சனம், வேலைகளில் தாமதம். ஓகேங்களா? வேலை பார்க்கறதுனா ரொம்ப லேட் ஆகும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனசு கொஞ்சம் குழப்பமா இருந்துகிட்டே இருக்கும். இன்று அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால கவனமா நடந்துக்கோங்க. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. மீனம், எதிர்பாராத சந்தோஷங்கள், மனமகிழும் நிகழ்வுகள். ஓகேங்களா? சில விஷயங்கள் முடியுமா முடியாதான்ட்டு நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம் இல்லைங்களா? டக்குன்னு அந்த வேலை முடிஞ்சிடும். அதன் மூலமாக நல்ல விதமா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். அதனாலேயே மனமகிழக்கூடிய நல்ல நிகழ்வு எல்லாமே நடக்கும். இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.